ஹலோ குட்டீஸ், ஒரு சூப்பரான மாயாஜால காட்டுக்கு சாகச பயணம் போகலாமா? தயாரா? இருட்டில் அழகாக ஜொலிக்கும் மந்திர மரத்தை நீங்க எப்பவாவது பாத்திருக்கீங்களா? வாங்க தேடி போவோம். நம்ம கதை சின்னவனம் அப்படிங்கிற ஒரு அழகான கிராமத்துல தொடங்குது. இது ஒரு மர்மமான மந்திர காட்டுக்கு பக்கத்துல இருக்கு. இவங்க தான் நம்ம கதையோட ஹீரோக்கள். எப்பவுமே ஒன்னாவே சுத்துற 10 அருமையான நண்பர்கள் இவங்க. ஒரு நாள் திடீர்னு ஒரு குட்டி கிளி பறந்து வந்து அருண் தோள்ல உட்காந்துச்சு. அதுகிட்ட ஒரு சீக்ரெட் லெட்டர். அந்த மந்திர காட்டுல நடுவுல இருக்கிற நீல நிற மரத்துக்கு பெரிய ஆபத்தான், உடனே காப்பாத்தணும். நம்ம தைரியமான சுட்டீஸ் இருட்டான காட்டுக்குள்ள நுழைஞ்சாங்க. அங்க விசித்திரமான சத்தங்களும் பேசும் பறவைகளும் அவங்கள வரவேற்றுச்சு. அடப்பாவமே, ஆத்திரை கடக்க இருந்த மரப்பாலம் உடைஞ்சு போச்சே. இப்போ அவங்க எப்படி அக்கறை அடைவாங்க? அப்போ கவி அங்கிருந்து மூங்கில்களை பார்த்தான். எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒரு சூப்பரான புது பாலத்தையே உருவாக்கிட்டாங்க. திடீர்னு வானம் இருட்டிடுச்சு. ஒரு பெரிய பயங்கரமான நிழல் சத்தமா சிரிச்சுக்கிட்டே அவங்க முன்னாடி தோணுச்சு. அவன்தான் நம்ம வில்லன் கருணாகரன். இந்த அழகான காட்டை முழுசா வெட்டி அழிக்க திட்டம் போட்டிருக்கான். நம்ம ஹீரோக்களை பார்த்து அவன் கிண்டலா சிரிக்கிறான். இப்போ நம்ம சுட்டீஸ் அடுத்து என்ன செய்ய போறாங்க? அந்த நல்ல கிளி அவங்கள சீக்கிரமா அந்த பிரகாசமா ஜொலிக்கிற நீல மரத்துக்கிட்ட அழைச்சிட்டு போச்சு. அந்த மரத்துக்கு அடியில இருந்த ஒரு மந்திரக்கல் ஒற்றுமையா இருந்தா மட்டும்தான் ஜெயிக்க முடியும்னு ஒரு ரகசியத்தை சொல்லுச்சு. நாம எல்லாரும் ஒன்னு சேரணும்னு நந்தினி சொன்னா, அவங்க பெரிய மாஸ்டர் பிளான் போட்டு பிரிஞ்சு செயல்பட்டாங்க. நம்ம ஊர் பெரியவங்க சரியான நேரத்துல வந்து கருணாகரனை தடுத்து நிறுத்தினாங்க. காடும் பத்திரமா காப்பாற்றப்பட்டது. தான் தப்ப உணர்ந்து கருணாகரன் மன்னிப்பு கேட்டான். காடே மாயாஜாலமா ஒளிர்ந்துச்சு. இலைகள் எல்லாம் நட்சத்திரம் மாதிரி மின்னுச்சு. நம்மளோட ஒற்றுமை, தைரியம், அப்புறம் இயற்கைய பாதுகாக்கிறது, இதுதான் நம்ம உண்மையான சக்திங்கிறது அவங்களுக்கு புரிஞ்சுது. அந்த சுட்டீஸ் வருஷா வருஷம் புது மரங்களை நடுறாங்க. நீங்களும் அவங்கள மாதிரி இயற்கைய பாதுகாப்பீங்களா? யோசிச்சு பாருங்க.